ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா தொழில் பார்த்திருப்பாங்க. எனக்கு வந்து லாபமே இல்லை, அந்த லாபம்லாம் எங்க தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலேயே வந்து கணக்கை திருப்பி பார்ப்பாங்க, அங்க பார்ப்பாங்க இங்க பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரே இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும், அதை கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு எடுத்து போட்டிருப்பாங்க, அந்த சீட்டுக்குள்ள கழிவுகள் இதெல்லாம் அமௌண்ட், அதுக்குள்ளது எவ்வளவு அமௌண்ட் கெட்டுதோ ரீபேமெண்ட், அந்த ஒரு 5 லட்ச ரூபா சீட்டோ 10 லட்ச ரூபா சீட்டோ எடுத்து போட்டா அதுல எவ்வளவு லாஸ் வருது அதை கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு மிஷினரி வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு 10 லட்ச ரூபால, அதுக்கு டியூ எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 13 லட்ச ரூபா, அது 3 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல போயிட்டே இருக்கும். பட் வந்து நம்ம ஒரு 3 வருஷம் கழிச்சு விற்கும் போது பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு தாக்கும். சோ வந்து அதை சேல் பண்ற 1 லட்சத்துக்கும் டிஃபரன்ஸ், வாங்கின பர்ச்சேஸுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12 lakhs அவுட். இதெல்லாம் ப்ராஃபிட்ல சேர்ந்து கூட்டி அதுக்கு ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணி நீங்க அதை ப்ராஃபிட்டா எடுத்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய அளவுல கால்குலேஷன் வந்து கரெக்டா வந்து அச்சீவ் ஆக முடியும். சோ எந்த ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து நமக்கு என்னென்னலாம் வந்து கழிவு இருக்கு, என்னென்னலாம் வந்து வட்டி கட்டுறோம், எவ்வளவு சீட்டு கட்டுறோம், மிஷினரியில எவ்வளவு தேய்மானம் இருக்கு, எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட்டை பிக்சேஷன் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணீங்கன்னா தான் பெரிய அளவுல அச்சீவ் பண்ணி கரெக்டான முறையில் லாபத்தை கரெக்டா எடுக்க முடியும். உங்க பணம் உங்களோட இருக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நானும் ஜெயசீரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.